ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. இன்னைக்கு வந்து பவர் பிளான் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் 6th யூனிட்ல. அடுத்த டாபிக் நியூக்ளியர் பவர் பிளான் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? சரி, லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்னா தெர்மல் பவர் பிளான்ட். ஒரு ஜஸ்ட் பிரீஃப் சொல்லிடுறேன். தெர்மல் பவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கோல் யூஸ் பண்ணி பாய்லரை ஹீட் பண்ணுவோம். பாய்லரில் இருக்க வாட்டர் என்ன ஆகும்? ஸ்டீமாக மாறும். ஸ்டீமாக மாறி எங்கே போகும்? டர்பைனுக்கு போகும். டர்பைனில் போய் பிளேடை ரொட்டேட் பண்ணோம். அந்த ரொட்டேட் பண்ணோன்னா அந்த பிளேடு சுற்றும். அதோட ஷாஃப்ட் எதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, கப்பல் பண்ணியிருப்பாங்கன்னா ஜென்ரேட்டரோட கப்பல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜென்ரேட்டரில் ஒரு உள்ளார இருக்க ரோட்டர் சுற்றினோன்னா அதில் வெளியில் இருக்க ஸ்டார்டர் மூலியமா பவர் ஜென்ரேட் ஆகி டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு போகும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கீ ஏரியா இங்கே என்னென்னா, பாய்லரை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணி பாய்லருக்கு இருக்க தண்ணி ஸ்டீமாக மாறுது. சரி, இப்போ இந்த பாய்லரை தெர்மல் பவர் பிளான்ட்ல எதோ யூஸ் பண்ணி ஹீட் பண்ணோம்? கோல் யூஸ் பண்ணி. இங்க அதே ஹீட் தான் பண்ண போறோம். பாய்லர்ல இருக்க தண்ணியை எதை யூஸ் பண்ணீங்கன்னா நியூக்ளியர் யூசிங் நியூக்ளியர் ரியாக்ஷன். ஓகேங்களா? இப்போ யுரேனியம், புளூட்டோனியம், இப்படி இது மாதிரி நியூக்ளியர் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி அதில் என்ன சொல்றது, நியூக்ளியர் ஃபிஷனை கிரியேட் பண்ணி, அது நியூக்ளியர் ஃபிஷன்னா ஒரு பாம்பு தூக்கி போடுறோம், ஆட்டம் பாம்பு வெடிக்குது. வெடிக்கிறப்ப என்ன ஆகுது? நிறைய எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது இல்லை, நிறைய வெப்பம் வெளியில வருது இல்லை. அந்த வெப்பத்தை வச்சு நான் ஒருங்க ஒரு யூஸ்ஃபுல் ஒர்க் பண்றேன்னு வைங்க. உதாரணத்துக்கு மலையை உடைக்கிறதுக்கு பாம் யூஸ் பண்றாங்கல்ல, அதே மாதிரி பில்டிங்கை இடிக்க பாம் யூஸ் பண்றாங்க. இது தப்பான மீனிங் இல்லை, பழைய பில்டிங்கை இடிச்சுன்னு ஒர்க்க பாம் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு நியூக்ளியர் ஒரு வெப்பன்னு நான் சொல்ல, அந்த எனர்ஜியை வெடிக்கிறப்ப வர அந்த எனர்ஜியை வச்சு நான் ஒரு தண்ணியை கொதிக்க வைக்கிறேன். பாய்லர் இருக்கிற தண்ணியை கொதிக்க வச்சு அதை ஸ்டீமா ஜென்ரேட் பண்ணி டர்பைன் ரன் பண்றோம் அப்படின்னா அது நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஓகேங்களா? ஸோ இங்க அதே பாய்லர் தான், அதே டர்பைன் தான். ஆனா பாய்லரை கொதிக்க வைக்கிற சோர்ஸ் தெர்மல்ல என்ன பார்த்தோம்? நிலக்கரியை பார்த்தோம். இங்க என்ன அணுக்கால், நியூக்ளியர் பவர், அதாவது நியூக்ளியர் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுதான். சரி, வருவோம். இங்க ஹீட் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்டு பை நியூக்ளியர் ஃபிஷன். ஓகேங்களா? ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஆட்டம் உடஞ்சி வரக்கூடிய அந்த எனர்ஜி, அதாவது குறிப்பாக அந்த ஹீட் எனர்ஜி என்ன எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண யூஸ் ஆகுது. அந்த ஹீட் எப்படி யூஸ் ஆகும்? அதே தான், பாய்லருக்கு போய் நீராவியை மாற்றி டர்பைனை ரன் பண்ணி ஜென்ரேட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். சரி, ஓகே. இதுதான் நியூக்ளியர் எனர்ஜி என்னவாகும்? ஹீட் எனர்ஜியாக மாறும். அந்த ஹீட் எனர்ஜி ஸ்டீமாக ஜென்ரேட் பண்ணோம், வாட்டரை ஸ்டீமாக மாற்றும். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறும், அதாவது டர்பைனில் போய் அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர்லேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறி டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு போகும். ஓகே, இது வந்து ரேங்கின் சைக்கிள் அப்படிங்கிற பிரின்சிபல்ல நடக்குது. இதை பற்றி ரொம்ப டெப்த்தாக ஞாபகம் வேணாம். சும்மா தெர்மல் பவர் பிளான்ட் என்ன சைக்கிள் அப்படின்னு கேட்டால் ரேங்கின் சைக்கிள்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட மெயின் காம்பனன்ட்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். ஸ்ட்ரக்சர் ஒன்றும் இல்லைம்மா, இங்கே பாருங்க, ஸ்டீம் ஜென்ரேட்டர்னா வேற ஒன்றும் இல்லை, இங்கே டர்பைன் அதான் அர்த்தம். ஓகேவா? டர்பைன்லேருந்து ஸ்டீம் எங்கே போகுது? சாரி, பாய்லர்லேருந்து ஸ்டீம் எங்கே போகுது? டர்பைனுக்கு போகுது. டர்பைன் ரன் ஆகுது, ஜென்ரேட்டரோட கப்பல் பண்ணி வச்சுருக்காங்க. வெளியில் வர்ற இந்த ஸ்டீம் கண்டென்சருக்கு போய் அந்த ஸ்டீம் மறுபடியும் தண்ணியாக மாறுது. தண்ணியாக மாறி ஃபீட் வாட்டர் பம்ப் பண்ணி மறுபடியும் பாய்லருக்கு அனுப்புது. ஓகேங்களா? சரி, இங்க பாய்லர்ல இருந்து எப்படி வாட்டர் ஸ்டீமா மாறுது? அதுக்கு என்ன வேணும்? வெப்பம் வேணும். அந்த வெப்பம் எங்கேருந்து கிடைக்கும்? நியூக்ளியர் ரியாக்டர் மூலமா கிடைக்கும். சரி, இதுக்கு பேரு, இந்த யூனிட் பேரு நியூக்ளியர் ரியாக்டர். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூல் ராட்ஸ், அதாவது யுரேனியம், புளூட்டோனியம் அந்த மாதிரி ராட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட தூண்டல் மூலமா என்ன பண்ணுவாங்க, அணுக்கு என்ன சொல்றது, நியூக்ளியர் ஃபிஷனை கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி நியூக்ளியர் ஃபிஷன் கிரியேட் பண்ண ஆகுறப்ப என்ன ஆகும்னா ஹை எனர்ஜி ரெகுலேட் ஆகும், வெளியில வரும். அந்த ஹை எனர்ஜி வெளியில வர்றது இங்க ஒரு பாய்லர்லேருந்து இந்த சைடு வர்ற தண்ணியை நல்லா ஹீட் பண்ணி என்ன சொல்லுவோம், அதோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணி ஸ்டீம் ஜென்ரேஷனுக்கு என்ன யூஸ் ஆகும். இது ஸ்டீமாக மாறி மறுபடியும் டர்பைனுக்கு போகும். நல்லா கவனிங்க. இதில் முக்கியமாக 3 காம்பனன்ட் இருக்கு. கான்கிரீட் ஷீல்டிங். ஓகேங்களா? இது வந்து ஒன்றும் இல்லை, ஸ்டீமை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பாய்லரில் இருக்கிற தண்ணியை ஸ்டீமாக மாற்ற யூஸ் ஆகுது.
இங்க என்ன ஆகும்னா இங்க நியூக்ளியர் ஃபிஷன். ஓகேங்களா, அணுப்பிளவு நடக்கும். அணுப்பிளவு அப்புறம் அணு உடையறப்ப வெடிக்கும். வெடிக்கும்னா நீங்க பாம் பிளாஸ்ட் அந்த மாதிரி நினைச்சுக்க வேணாம். அணு வெடிக்கிறப்ப ஹை எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். அந்த வெப்ப எனர்ஜி இதுல இருக்க தண்ணிய நீராவியா மாத்துங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதுல இருக்க காம்பனன்ட்ஸ் என்னங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா, நியூக்ளியர் ரியாக்டர் இந்த என்டையர் செட்டப்பு நியூக்ளியர் ரியாக்டர். மாடரேட்டர் அதாவது அணுவில் வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு இருக்கு. இதுல நியூட்ரான் வந்து அதி வேகத்துல இங்க என்ன நியூக்ளியர் ஃபிஷன்ல வெளியில வரும், வேகமா மூவ் ஆகும். இதுதான் ஹை எனர்ஜியை கேரி பண்ணிட்டு போகும். இதோட வேகத்தை குறைக்கிறவங்க யாருன்னா மாடரேட்டர். பொதுவா கிராஃபைட், ஹெவி வாட்டர் இது ரெண்டும் மாடரேட்டரா யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நியூட்ரானோட ஸ்பீடை ஸ்லோ டவுன் பண்ணும். ஓகேங்களா, இன்னொன்று அதே மீறி எக்ஸ்ட்ரா போறக்கூடிய நியூட்ரானை அப்சர்வ் பண்றதுக்கு கண்ட்ரோல் ராட்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. கண்ட்ரோல் ராட்ஸ் என்ன பண்ணுன்னா ஓகேங்களா எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் எல்லாத்தையும் உறிஞ்சி வச்சுக்கும். ஓகேங்களா, அதிகமாக வெப்பம் வெளியேறாம ஸோ ஒரு பாதுகாப்பு கருவியாக யூஸ் பண்ணும். இது வந்து கேட்மியம், போரான் அப்படின்னு இந்த ரெண்டும் கண்ட்ரோல் ராட்ஸா யூஸ் பண்ணுவாங்க. கூலண்ட் அப்படிங்கிறது என்னன்னா இதுல இருக்கக்கூடிய வெளியில வர்ற அந்த ஹீட்டை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் ஸ்டீம் ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகுறது தான் கூலண்ட்டுங்கிறது. அந்த கூலண்ட்டுங்கிற வார்த்தையை வச்சு கூல் பண்ணணும் அப்படின்னு நினைக்காங்க. இது கூல் தான். அந்த ஹீட்டை என்ன பாருங்க, கேரிஸ் ஹீட் ஃப்ரம் த ரியாக்டர் டு த ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஓகேங்களா, இதுதான் கூலண்டோட வேலை. பொதுவாக என்னன்னா வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, லிக்விட் சோடியம் இது மூணும் கூலண்டா யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அடுத்தது ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ஸ்டீம் ஜென்ரேட்டர். பாய்லரை இங்க வேற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. யூசஸ் த ஹீட் ஃப்ரம் த கூலண்ட் டு ப்ரொடியூஸ் ஸ்டீம். ஓகேங்களா, அந்த கூலண்ட் எடுத்துட்டு வர அந்த ஹீட்டை வச்சு இந்த பாய்லருக்கு இருக்கக்கூடிய வாட்டர் ஸ்டீமா மாறுது. ஓகேங்களா, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது டர்பைன். வெளியில போற ஸ்டீம் என்ன ஆகும், ஹை ஸ்பீட்ல போகும். எங்க போகும், இது வரைக்கும் பார்த்த எல்லா தெர்மல் பவர் பிளான்ட்ல பார்த்த மாதிரினா அதே தான். இதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்தான் இங்க டர்பைனுக்கு போகும். டர்பைன்ல போய் பிளேட்ல அடிச்சு பிளேடை சுற்றும். அதுக்கப்புறம் ஷாஃப்ட் எங்க இருக்கும், டர்பைனோட ஷாஃப்ட் நேரா ஜென்ரேட்டரோட கனெக்ட் ஆகி பவர் ப்ரொடியூஸ் ஆகும். பாக்கி எல்லாமே சரி. கண்டென்சர், டர்பைன்லேருந்து வெளியில வர ஸ்டீமு கண்டென்சருக்கு போய் தண்ணியா மாறும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கூலிங் டவர் என்ன பண்ணும், இந்த கண்டென்சர் எடுத்துட்டு போற அந்த வாட்டரை வந்து சூடா இருக்கும், அதை கூல் பண்ணி மறுபடியும் கண்டென்சருக்கு அனுப்பும். ஓகேங்களா, இது ஆல்ரெடி இந்த ரெண்டும் போன கிளாஸ்ல நடத்தியிருப்பேன். ஒரு தடவை இன்னொரு கிளான்ஸ் பாருங்க. கண்டென்சர், கூலிங் டவர் ரெண்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டயக்ராமோட உங்களுக்கு நல்லா புரியுது. ஓகேங்களா, அதே தான் இங்கேயும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஷீல்டிங் இது வந்து இங்க புதுசு. ஷீல்டிங்கிறது என்னன்னா ஒரு கதிரியக்கம் நடக்குது. கதிர்வீச்சு எக்கச்சக்கமான கதிர்வீச்சு வெளில வரும். வெளியில வர்றதெல்லாம் எக்ஸ்ரே வெளில வரும், காமா ரே வெளில வரும், என்ன யூவி ரே வரும், இன்ஃப்ராரெட், பல விதமான கதிர்வீச்சுகள் வெளில வரும். இது நேரம் என்விரான்மெண்ட்டுக்கு போச்சுன்னா, மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு போச்சுன்னா இது பல கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். ஓகேங்களா, உடம்புல பிரச்சனையை உருவாக்குறதுக்கான சான்ஸ் அது. அதனால வெளியில போகக்கூடிய அந்த கதிரியக்கத்துல என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஓகேங்களா, எக்ஸ்கியூஸ் மீ. ஸ்டாப் பண்ணணுமா? இப்போ ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை எப்படி தடுக்கணும்? கையை வச்செல்லாம் தடுக்க முடியாது, தொலை போட்டுட்டு போயிடும். ஏன்னா இரும்பை வச்சு தடுக்கலாமா? இரும்புலையும் உள்ளார போகும். ஸோ ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல் வந்து இந்த கதிரியக்கத்தை ஸ்டாப் பண்ணும். எக்ஸ்ரே நம்ம இது எடுக்கிறாங்கல்ல உடம்புல, நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, என்னன்னா எக்ஸ் கதிர்கள் வெளியில போகும், போய் உடம்புல பட்டு உடம்புலயே ஊடுருவி வெளில போகும். எக்ஸ்ரேக்கு இருக்கிற எக்ஸ் கதிர் வந்து என்ன ஒரு ரொம்ப வீரியம் குறைஞ்சதுதான், பிரச்சனை இல்லை. என்ன ஆகும்னா உடம்பு வழியா ஊடுருவி வெளியில போகும். உடம்புல இருக்க எல்லா பிளாட்ஸையும் வழியா போகுமானா போகாது. எலும்பு ஊடுருவ முடியாது, அதனால எலும்புல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ அதனால எங்கெங்கெல்லாம் போகலையோ அது மட்டும் நமக்கு பிக்சரா தெரியும். அதனால எக்ஸ்ரே எலும்பு ஏன் தெரியுதுன்னா அதான். எலும்புல என்ன இருக்குன்னா சுண்ணாம்பு இருக்கு, சுண்ணாம்பை தாண்டி அதிகமா போகாது. கான்கிரீட்ல என்ன இருக்கு, சிமெண்ட் இருக்கு, சிமெண்ட்ல என்ன இருக்கு, சுண்ணாம்பு இருக்கு.
ஸோ நீங்கள் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் கான்கிரீட்ல அது சொன்னேன். அதுக்காக சுண்ணாம்புல எந்த இதுவுமே ஊடுருவாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. பொதுவாக அது ஒரு என்ன சொல்றது, ரேஷீல்டாக யூஸ் ஆகும். சரிங்களா? திக் கான்கிரீட் வால்ஸ் ப்ரொடெக்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரம் த ரேடியேஷன். ரேடியேஷன்லேருந்து திக்கான கான்கிரீட் வால் வச்சுருப்பாங்க, அது வெளியில் போகாது, மக்களை பாதுகாக்கும். ஓகே, இது எப்படி வேலை செய்யுது? ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், படத்தை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். உங்களுக்கு படிக்கணுங்கிறதுக்கு இந்த நோட்ஸும் இருக்குது, இதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். இதை நான் உங்களுக்கு ஷேரும் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஆல்ரெடி ஐ எக்ஸ்பிளைன். யுரேனியம், புளூட்டோனியம் இந்த மாதிரி நியூக்ளியர் இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அணுக்ளேவ் நடக்கும், அதுலேருந்து ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். அது வந்து கூலண்ட் மூலியமாக பாய்லருக்கு போய் பாய்லரில் இருக்கக்கூடிய வாட்டர் ஸ்டீமாக மாறும். அது நேராக டர்பைனுக்கு போய் டர்பைனை ரொட்டேட் பண்ணும். அதுக்கப்புறம் அது ஜென்ரேட்டருக்கு போய் பவர் ஜென்ரேட் ஆகும். அப்புறமேல கண்டென்சர், அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபீட் வாட்டர் பம்ப்லேருந்து சர்க்குல் ஆகும். ஓகேங்களா? இதுதான் நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஓகேங்களா? இது என்ன ஃபியூல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுரேனியமும் புளூட்டோனியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் கொஸ்டின் கேட்கலாம். யுரேனியம் 235, புளூட்டோனியம் 239 நாம வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்குவோம். ஓகே, இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? வெரி லிட்டில் ஃபியூல் லிக்விடா போதும். ஒரு பாம் எடுத்து போட்டோம்னா ரொம்ப சைஸ் தானே, கொஞ்சமா போதும். ஓகேங்களா? ஆனா ஸ்மோக் அது மாதிரி எதுவுமே வராது. இங்க கோலை பற்றி எரிச்சு விடுறதுனால சிம்னியெல்லாம் தேவை கிடையாது. எஃபிஷியன்சி ரொம்ப அதிகம். ஒரு பாம் வெடிக்கிறப்ப எவ்வளோ எனர்ஜி கிரியேட் ஆகுது, அவ்வளோவையும் எடுக்க முடியாது, நிறைய நம்ம எஃபிஷியண்டா எடுத்துக்க முடியும். சூட்டபிள் ஃபார் லார்ஜ் பவர் ப்ரொடக்ஷன், நிறைய பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கஷ்டம், ஏன்னா ப்ரொடக்ஷனே ரொம்ப அதிகம், ரொம்ப மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம். ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டை கொண்டு போய் வெளியில டிஸ்போஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? இதை ஆப்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ஸ்கில்டு பர்சன் தான் வேணும், அறகுறை நாலேஜ் எல்லாம் பத்தாது. ஓகே, அடுத்து ரேடியேஷன் ஹசார்ட் ரொம்பவே இருக்கு. ஏன்னா ரேடியேஷன் லீக் ஆனா எஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும், அதனால ஹசார்ட்னஸ் அதிகம். அடுத்து இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு இருக்கு. அதுல முக்கியமா நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்குங்கிறத படிச்சது. எங்கெங்க இருக்கு தமிழ்நாட்டில்? கல்பாக்கத்துலையும் கூடங்குளம் எல்லாருக்குமே தெரியும், கல்பாக்கத்துலேயும் இருக்கு. ஓகேங்களா? ரெண்டையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப இது எல்லாமே முக்கியம், ரெண்டும் ரொம்ப முக்கியம். தாராப்பூரும் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, எங்க அணுவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு 4 போட்டாங்க அப்படின்னா அதில் கல்பாக்கம் இருக்கும், வேற எங்கேயாவது 2-3 ஊர் போட்டிருப்பாங்க. இது இல்லாமல் ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல இதை எப்படி வேணாலும் மாற்றிட்டேன். ஃபைன். அடுத்தது ஹைடல் பவர் பிளான்ட். இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப நமக்கு வந்து பவர் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஜென்ரேட்டர் இருக்க ரோட்டார் சுற்றணும். ஜென்ரேட்டர் இருக்க ரோட்டார் சுற்றணும்னா என்ன பண்ணணும்? டர்பைன் சுத்த வைக்கணும். சரி, டர்பைன் சுத்த வைக்கிறவர் யாரு? பழசுல ஸ்டீம். தெர்மல்லையும் ஸ்டீம் தான், நியூக்ளியர்லையும் ஸ்டீம் தான், போய் அடிச்சு சுத்துது. ஸ்டீம் எப்படி ஜென்ரேட் பண்றதுங்கிறதுல மாறுது. சரி, ஸ்டீமுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு முறையில நான் டர்பைனை சுத்த வைக்கிறேன். அப்ப எப்படியா இருந்தாலும் பவர் ஜென்ரேட் ஆகுமா? ஆகும். எப்படி சுத்த வைக்கிறீங்க? தண்ணியை யூஸ் பண்ணி சுத்த வைக்கிறேன். எங்க? ஹைடல் பவர் பிளான்ட்ல. பார்ப்போம் ஹைடல் பவர் பிளான்ட்ல என்ன நடக்குங்கிறது. டைரக்டா டயக்ராம் மூலமா இந்த ஈஸி உங்களுக்கு புரிய வைக்கிறது ஈஸி. இங்க இருந்து நான் மேல போறேன். ஓகே, ஒரு பெரிய ரிசர்வாயர். ஓகேங்களா? ஒரு ஆறா இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய மவுண்டைன் மேல ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு நதிநீரா இருக்கலாம், வாட் எவர். அது மேல டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். டேம்னா தடுப்பணை, அதுதான் டேம். ஓகேங்களா? அதை தடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு டவுட், மேல சின்னதா இருக்கு, கீழே திக்னஸ் பெருசா ஆகுதுன்னா வாட்டரோட ஆழத்துல இதோட எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகம், அதனால கீழே வந்து திக்னஸ் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சின்ன பேசேஜ் இருக்கும், அதுல ஒரு பைப்பு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த பைப்புக்கு பேரு பென்ஸ்டாக். பென்ஸ்டாக் அப்படிங்கிறது இந்த பைப் லைனோட பேரு. இதுல இருந்து தண்ணியை பாஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வருவாங்க. ஒரு நாசல் இருக்கும், அந்த நாசல் வந்து வால்வு வச்சிருப்பாங்க, ஆஃப் பண்ணலாம், திறந்துக்கலாம். ஓகே, இது என்ன பண்ணும்? நேரா டர்பைன்ல போய் எடுக்கும். டர்பைன்ல வந்து பிளேட்ஸ் இருக்கும், வீல்ஸ் இருக்கும், அடிச்சு இங்க நேரம் இன்ஜெக்ட் பண்ணும் வாட்டர்.
தெர்மல் பவர் பிளான்ட்ல என்ன நடக்கும்? ஸ்டீம் போய் அடிக்கும், பாய்லர்ல இருந்து ஸ்டீம் ஜென்ரேட் ஆகி வந்து அடிக்கும். ஓகேங்களா? எப்படியோ இந்த டர்பைனை சுத்த வைக்கணுமா, அவ்வளவுதான். நீங்க ஸ்டீம் வச்சு அடிங்க இல்லை தண்ணியை வச்சு அடிங்க, வாட் எவர், அது சுத்தணும். சரி, சுத்திருச்சு. சுத்தணும், அந்த ஷாஃப்ட் நேரம் எங்க போகும்? நேரம் எங்க போகும்? ஜென்ரேட்டருக்கு தான் போகும். ஓகேங்களா? ஆக்சுவலாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்குற மாதிரி நான் டீச் பண்ணுறேன். ஓகேங்களா? என்ன சொல்றது, இன்டராக்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும், பட் இன்டராக்ஷனுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. ஸோ கேட்க நீங்கள் அப்படியே மனசுக்குள்ள பதில் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஈஸியாக புரியும், மறக்கிறதுக்கும் வாய்ப்பு கம்மி, அதுக்காக தான். ஓகேங்களா? இது மறுபடியும் ரொட்டேட் ஆகும். இந்த ரோட்டார் வந்து ஜென்ரேட்டரோட இருக்கும். ஜென்ரேட்டர் என்ன ஆகும்? வெளியில இருக்க காயில்ஸை இது ரோட்டார் சுற்றினோட எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். திரும்ப திரும்ப இதே தான் வருது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுதான் எல்லா பவர் பிளான்ட்லயுமே பிரின்சிபல் சேம் தான். அவுட்புட் என்ன? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இன்புட் மாறும், இன்புட்ல இருக்கக்கூடிய சோர்ஸ் மாறும், அவ்வளவுதான். மற்றபடி பவர் ஜென்ரேஷன்ங்கிறது டர்பைன் ஜென்ரேட்டர் ரெண்டும் கிட்டத்தட்ட சேம். ஓகேங்களா? எக்ஸப்ட் சோலார் போட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ்ல மட்டும், அதை அந்த டாபிக் வர்றப்ப சொல்லலாம். அது மட்டும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதுல டர்பைனு ஜென்ரேட்டர் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? சோலார் செல்லு அது அப்படியே லைட்டா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி டைரக்டா அனுப்பும். டைரக்டா லைனுக்கு அனுப்பாது. அதுலயும் சில மாடிஃபிகேஷன்லாம் இருக்கு, இன்வெர்டர் மாதிரிலாம் இருக்கு. அது வர்றப்ப நான் சொல்றேன். சரி, ஓகே, இப்போ பார்ப்போம். டாபிக் வர வேணாம். தண்ணி வருது, நேரா அடிக்குது, டர்பைன் ரொட்டேட் ஆகுது. இந்த கப்பு இங்க வந்தாலும் இந்த கப்பு இங்க வந்துடும். அது வேகமா அடிச்சு அதுவும் சுத்தம், ஸ்பீடப் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் ஜென்ரேட்டர் வந்து பவர் ஜென்ரேஷன். ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒன் பை ஒன்னா நான் சொல்லிட்டேன். அதுதான் இங்கே இருக்கு. டேம்னா என்ன? ஸ்டோர் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் அட் ஹைட். ஓகேங்களா? இந்த டேம் என்ன பண்ணும்? ஹைட் அதிகமாக இருந்ததுன்னா ஒன்றும் இல்லைம்மா, மேலே வாட்டர் டேங்க் இருக்கு, வீட்டில் நம்ம டேப் ஓப்பன் பண்ணுறோம், நல்லா ஸ்பீடாக கீழே அடிக்குது இல்லை? அது எப்படி கீழே அடிக்குது? அந்த டேப் ஓப்பன் பண்ணீங்கன்னா நேராக வேகமாக இந்த பக்கம் அடிக்கும் தண்ணி. அது அந்த இடத்துல ஒரு பக்கெட், ஒரு டர்பைன் வைக்கிறீங்கன்னா என்ன? அதே தான் சுத்தம்ல. அதுதான் டேம்ல நடக்குது. வீட்டுல சின்னதா இருக்கு, அது பெருசா இருக்கு. வீட்டுல சின்ன டேங்க், அது பெரிய ரிசர்வாயர், ரொம்ப பெரிய டேங்க். டேங்க்கும் இல்லை, ரொம்ப பெரிய ரிசர்வாயர். அதுதான். ஓகே, டேமுங்கிறது அதுதான். ரிசர்வாயர்ன்றது அந்த ஏரியோ இல்லை ஆரோ, அதுதான். பென் ஸ்டாக்குங்கிறது அந்த டியூப், அதாவது வாட்டர் வர பைப் லைன். டர்பைன்றது turbine, fast moving water from the penstock hits the turbine blade and make them rotate. Turbine is the first prime mover of generator. Generator என்ன பண்ணுவாரு? அந்த ரோட்டரி அதை கைனடிக் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாற்றுவாரு. இதுல இன்னொன்று டிராஃப்ட் டியூப், டெயில் ரேஸ். இந்த ரெண்டு மட்டும் டிஃப்ரெண்ட். டிராஃப்ட் டியூப் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கீழே உள்ளதுல தண்ணி, அந்த தண்ணியை அப்புறப்படுத்துறதுக்கு டிராஃப்ட் டியூப்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. நீங்க அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறதா போதும். இந்த டெயில் ரேஸ் என்ன பண்ணணும்னா, அந்த வெளில போற தண்ணியை மறுபடியும் எடுத்துட்டு போய் ரிவர்லயே கொண்டு போய் விட்டுரும். அதுதான் டெயில் ரேஸ் வருது. மற்றபடி எல்லாமே சேம் தான். டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுவோம்? ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் இருக்கு. நீங்க வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க, வோல்டேஜை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? பவர் ஹவுஸ் வந்து இந்த எல்லா பவர் செட்டப்பும் இருக்கிற இடத்துக்கு பேர் பவர் ஹவுஸ். ஓகே, ஒர்க்கிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் கீழே இருக்கும். கீழே பாயிண்ட் டு பாயிண்டா இருக்கும், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதையும் ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே, இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த டர்பைன்ல மூணு டைப் இருக்கு. ஓகேங்களா? பெல்டான் வீல், பிரான்சிஸ் டர்பைன், கப்லான் டர்பைன். இது எனர்ஜி ஃப்ளோ இன் ஐடியல் பவர் சேம் தான். ஸ்டோர்டு வாட்டர் பென்ஸ்டாக்கு போகுது, அங்கேருந்து டர்பைனுக்கு போகுது, அது ஜென்ரேட்டர்ல போய் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது, அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுதான் எனர்ஜி ஃப்ளோ. இந்த மூணு இதுக்கு வரேன். பெல்டான் வீல், பிரான்சிஸ் டர்பைன், கப்லான் டர்பைன், மூணு இருக்கு. மூணுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, மூணு முக்கியம். எப்படி வேணாலும் பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு, ஐ எக்ஸ்பெக்ட். பெல்டான் வீல் அப்படிங்கிறது ரொம்ப டேம் ஹைட்டா இருக்கிறப்ப யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்க்கணும்ல, கப் மாதிரி இருக்கிறதுக்கு பெல்டான் வீல். ஹை ஹெட் லோ ஃப்ளோ டர்பைன், அதாவது மவுண்டைன் மலை பிரதேசங்கள்ல யூஸ் பண்றது தான் பெல்டான் வீல். அடுத்து பிரான்சிஸ் டர்பைன் அப்படிங்கிறது மீடியம் ஹெட். அந்த ஹெட் வந்து ரொம்ப ஹைட்டா இல்லாம ஒரு மீடியம் ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வந்து மீடியம் ஹெட் டர்பைன், பிரான்சிஸ் டர்பைன் கேட்கலாம். அடுத்து கப்லான் டர்பைன் அப்படிங்கிறது
ரிவர், ஓகேங்களா, சமவெளி இந்த மாதிரியான இடங்கள்ல யூஸ் பண்றது வந்து கப்லான் டர்பைன். இதுக்கு வந்து ஹைட் கம்மியா இருந்தாலே போதும், ஆனா ஃப்ளோ அதிகமா இருக்கணும். ஓகேங்களா, ஹைட்டு கம்மியா இருந்து ஃப்ளோ கம்மியா இருந்தா பரவாயில்ல, ஹைட்டு கம்மியா இருந்து ஃப்ளோ அதாவது வாட்டர் கண்டென்ட் அதிகமா போயிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் இதை டெப்த்தாக படிக்கணும்னு இன்ஜினியரிங் லெவலில் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் மட்டும் படிச்சா போதும். ஓகேங்களா, இது ஹைடல் பவர் பிளான்ட். ஓகே, இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் பார்த்துருவோம். இதுக்கு என்ன அட்வான்டேஜ் நல்லா பாருங்க. இது ரினியூவபிள் எனர்ஜி தான், வாட்டர் நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். காண போனாலும் கம்மியானாலும் மழை பெஞ்சா மறுபடியும் கிடைக்கும். ஏர் பொல்யூஷனுக்கு வாய்ப்பு இருக்கா? கோல்ல எரிக்கிறோமா? எங்கேயுமே இல்லை. ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுங்கிறது கம்மி தான். ஓகே, ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். லைஃப் ரொம்ப அதிகம். கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையும் இந்த அணை வந்து 100 வருஷம் கூட இருக்கும். ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அணை கட்டுற காசு ரொம்ப அதிகம். ஓகே, அது மழையை டிபெண்ட் பண்ணுது. மழை பெய்யல, தண்ணி இல்லைன்னா ஒன்றும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஃப்ளட்டிங் ஆஃப் நியர்பை லேண்ட் ரொம்ப முக்கியம். அணை உடச்சிருச்சு அப்படின்னா பக்கத்துல வெள்ளம் வரும். ஸோ வெரி டேஞ்சர். ஓகேங்களா, அதே மாதிரி ஃபிஷிங் அண்ட் எக்கோசிஸ்டத்தை கொஞ்சம் பாதிக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இது இந்தியாவில் என்னென்ன மாதிரி ஹைடல் பவர் பிளான்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்தியாவில் வந்து முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னா மேட்டூர்ல இருக்குல்ல, மேட்டூர் பவரைசேஷன் வந்து நம்ம காவேரி ஆற்றுல மேட்டூர்ல அணை கட்டியிருப்பாங்க. அதுலேருந்து நம்ம பவர் ப்ரொடியூஸ் பண்றோம். தமிழ்நாட்டில் இருக்கிறது மேட்டூர்ல, கேரளாவில் இடுக்கியில இருக்கு. இன்னும் இந்தியாவில் ஒரு 5 இடத்துல நிறைய இடங்கள்ல இருக்கு. இங்க குறிப்பா ஒரு முக்கியமான 5 இடத்துல சொல்லியிருக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, அடுத்த கிளாஸ்ல வந்து சோலார் பவர் பிளான்ட்டும் விண்ட் பவர் பிளான்ட் பற்றியும் பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ.